ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அப்போ தெரு ஜனநாயகம் அப்படின்னா என்ன இது? கொலையாடி சண்டையா? ஸோ இவர்கள் யாரின் வற்புறுத்தலுக்கு இணங்க, யாரின் வழிகாட்டுதலுக்கு இணங்க இவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் மோடியை விமர்சிப்பது என்பது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களாக இருந்தால் அது மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. அதை விட்டு அவங்க தாயாரை திட்டுறது, அதுவும் காலம் சென்ற ஒருத்தரை பற்றி பேசுறதே நம்ம பேச மாட்டோம், யோசிப்போம். இப்போ இந்த காக்ரோச் கட்சியோட பின்புலத்தெல்லாம் நான் மெதுவாக தேடும்போது பாஸ்டனுக்கே போகாத நபர் நான் பாஸ்டனில் போய் படித்தேன்னு ஏன் சொல்லணும்? பட் ஒன்று இதில் கரெக்டான விஷயம் நடந்திருந்தாங்கன்னா, டீப் ஸ்டேட் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிராக சதி பண்ண முடியும் அப்படின்றது வந்து இன்னைக்கு அம்பலமாயிருக்கு. அன்னைக்கு அந்த ஜூலை 20 அன்று துப்பாக்கிச்சூடு நடந்திருந்தால் இதான் சாக்குன்ட்டு எல்லாத்தையும் அடிச்சு உடச்சி பிடிச்சிருக்கோம். மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் கலவரம் வெடிச்சிருக்கோம். இல்லை பிரதமர் அலுவலகத்தையும் அடிச்சு உடச்சிருப்பாங்க. அன்னைக்கு நடக்காதனால பாகிஸ்தான் முதல் கொண்டு பல நாடுகள் வாட்ஸ்அப் குரூப்ல, பல மாநிலங்கள்ல இருந்த சிஜேபியோட வாட்ஸ்அப் குரூப்ல பாகிஸ்தானி நம்பர்ஸ் இருக்கு. அப்போ இவங்க பாகிஸ்தானுக்கு துணை சென்றது உண்மை. அவங்களுக்கும் தெரியும் மோடி அரசு வந்து இந்திய ஜனநாயகத்தை சீரழிக்கிறது பங்களாதேஷோ நேபாள் மாதிரி அவ்வளோ சுலபம் அல்ல. ஆனால் ஆட்டி பார்க்கலாம், சும்மா அப்படி ஷேக் பண்ணி பார்க்கலாம். எதுக்கு கேட்டேன்னா இவ்வளோ நாள் வராதது இப்போ சமீபத்தில் தான் ஆர்எஸ்எஸ் வந்து ஒழிக்கப்படக்கூடிய ஒரு இது அப்படிலாம் சொல்லி அமெரிக்கா வந்து இப்போ வந்துச்சு. இவ்வளோ நாள் வராது இப்போலாம் இது பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு இதை வச்சுட்டு ஒரு செக்மேட் வைக்கிறாங்க. அதாவது அமெரிக்கா ட்ரம்ப் அரசாங்கம் வந்து they are feeling desperate. அவங்க நினைச்சபடி மோடி வளைந்து கொடுப்பாருன்ற அவங்க நினைச்சபடி வளைந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரம் நம்மோடு பேசுறது டிஃபென்ஸ் அனலிஸ்ட் நிரஞ்சன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜெயின் சார். சார் மோடி கவர்மெண்ட்டை வந்து தூக்கணும், இனி வரக்கூடிய காலங்களில் வைக்கக்கூடாது. சும்மாவே வெளிநாட்டு செய்தி இருக்குன்ட்டு நம்ம பார்த்துருப்போம். அது மறைமுகமாக பல வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு சார் உண்மை? உங்களோட பல கட்சிகள் பேர் சொல்ல விரும்பவில்லை. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கெல்லாம் ஆள் போட்டு வெளியில இருந்து ஃபண்டை வச்சு வேற ஏதோ இந்த இந்தியா வந்து வளர்ந்துட்டு வருது, எப்படியாவது இந்த கவர்மெண்ட்டை தூக்கணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பா வேலை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இந்த கரப்பான்கள் புரொட்டஸ்டே அதில் ஒரு பகுதி தான். மக்களிடையே ஒரு அமளியை ஏற்படுத்தி அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய அவநம்பிக்கையை கூட்டி எல்லா அரசு மேலேயும் வந்து அதிருப்தி இருக்க தான் செய்யும். அதிருப்தி இல்லாத ஒரு ஜனநாயக அரசு நீங்கள் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. மோடி அரசு மேலே அதிருப்தி இருக்கான்னா இருக்க தான் செய்யும், இல்லாமல்லாம் இல்லை. ஆனால் அதோட அளவுகோல் என்னன்றது தான் இங்கே விஷயம். மிகப்பெரிய அதிருப்தி இருக்கா, இல்லை அதிருப்தி இருக்கா, இல்லை சற்றே அதிருப்தி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிருப்தி 12 வருஷம் ஆட்சி இருக்கும்போது சற்றே அதிருப்தி இருக்குதான் செய்யும், இல்லை ஓரளவுக்கு அதிருப்தி இருக்குதான் செய்யும். ஆனால் இவங்க வந்து பல விஷயங்களை மிகைப்படுத்தி, உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் வந்து வன்கொடுமைகள் வந்து மோடி வந்தப்புறம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைக்க பார்த்தாங்க. பசுக்களை கொல்றதுனால ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரை வந்து கொல்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. நிறைய பிம்பங்கள் கட்டமைக்கப்பட்டன. என்ஆர்சி வந்தப்போ ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க, சிஏஏ வந்தப்போ ஒரு இதை கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க, இப்போ எஃப்சிஆர்ஏக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்து. ஸோ இது பல்வேறு முயற்சிகளை அவங்க மேற்கொண்டுகிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு அவங்க நினைச்சது என்ன, குறிப்பிட்டு பிரதமர் இப்போ ரீசெண்டாக பாராளுமன்றம் கூடிய அந்த அன்னைக்கு பாராளுமன்றத்தை நோக்கி இவங்க வன்முறைக்காரர்கள் நடந்த போது அவங்களோட கோஷங்கள் என்ன, பாராளுமன்றத்தை பிடுங்கி எடுத்து தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பில்டிங்கே இருக்க விட மாட்டோம். அதுக்கப்புறம் ராகுல் காந்திக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரோட கூட நின்றுட்டு டைலாக் அடிச்ச யோகேந்திர யாதவ்னு சொல்ற ஒரு நபர் சொன்ன வார்த்தை என்ன, இந்தியாவின் ஜனநாயகத்தை தெருவில் தான் தீர்மானிக்கப்படும், பாராளுமன்றத்தில் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தெரு ஜனநாயகம் அப்படின்னா என்ன இது? கொலையாடி சண்டையா? ஸோ இவர்கள் யாரின் வற்புறுத்தலுக்கு இணங்க, யாரின் வழிகாட்டுதலுக்கு இணங்க இவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல 2 கண்ணோட்டம் இருக்கு. ஒன்று அந்நிய சதி ஒரு பக்கம் இருந்தா, இன்னொன்று எதிர்கட்சிகளின் கையாளாகாத தனம். ஒரு அரசுக்கு எதிராக கேள்விகள் வைப்பதற்கு 1000 வழிமுறைகள் உண்டு, 1000 வழிகள் உண்டு. உதாரணத்துக்கு சொல்றேன், தமிழ்நாட்டிலேயே
இந்த அரசு பண்ணக்கூடிய தமிழக அரசே ஒரு விஷயங்கள் எடுத்துட்டு வருதுன்னா அதை கேள்வி எழுப்புறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. அதை விட்டு அவங்க தாயாரை பத்தி, முதல்வரோட தாயாரை பத்தி பேசுறது, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி சட்டசபையில பேசுறது, இது எப்படி ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படும்? முடியாது. ஸோ இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் மோடியை விமர்சிப்பது என்பது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களாக இருந்தால் அது மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. அதை விட்டு அவங்க தாயாரை திட்டுறது, அதுவும் காலம் சென்றதை ஒருத்தரை பத்தி பேசுறதே நம்ம பேச மாட்டோம், யோசிப்போம். கொச்சையான வார்த்தைகள் உபயோகிப்பது, இது மாதிரி பேசும்போது அது எதிர்கட்சிகளின் இயலாமையை காட்டுகிறது, ஒரு வெற்றிடத்தை உருவாக்குகிறது. இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு பல்வேறு வடிவங்களில் பல்வேறு பேர்களில் அந்நிய சதிகள் நடக்கும். இந்த கேப்ல அவங்களாம் உள்ள வர மாதிரி. இது புதுசு இல்லை. 2011 இது இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன், அந்த மூமெண்ட்டும் இப்படிதான் கட்டமைக்கப்பட்டு ஆட்சியை கவுக்கிறதுக்கு வேலைகள் நடந்தன. எங்கெல்லாம் நக்சல்கள் இன்னைக்கு பெரிய அளவுக்கு காடுகளில் தோற்கடிக்கப்பட்டுள்ளார்கள், ஆனால் அவர்கள் நகரங்களில் தோற்கடிக்கப்படவில்லை என்பதுதான் அடிப்படை உண்மை. அர்பன் நக்சல்கள். ஸோ அர்பன் நக்சலுக்கு ஓப்பனா சொல்லணும்னா சர்ச்சுக்கும் அந்நிய நாட்டுக்கு அந்நிய நாடுகளில் இருக்கக்கூடிய உளவு அமைப்புகளுக்கும், இன்னும் சொல்லப்போனால் டீப் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு மிகப்பெரிய தொடர்பு. உதாரணம், தாக்கூர் ஃபவுண்டேஷன் ஏன் இவங்களுக்கு பணம் கொடுக்கணும்? இப்போ இந்த காக்ரோச் கட்சியோட பின்புலத்தெல்லாம் நம்ம மெதுவாக தேடும்போது பாஸ்டனுக்கே போகாத நபர் நான் பாஸ்டனில் போய் படித்தேன்னு ஏன் சொல்லணும்? இவங்க போயிட்டு, நான் என்ன கேட்குறேன் சார், நீங்கள் நீங்களும் ஒரு காலத்தை மாணவனாக இருந்திருப்பீங்க, நானும் டிபார்ட்மெண்ட் போய் உட்காருவோமா? நம்ம நீங்கள் எந்த பிரான்ச்சில் படிக்கிறீங்களோ அந்த பிரான்ச்சில் தானே படிப்பீங்க. வேற கிளாஸ் ரூம் போய் உட்காந்து என்ன சொல்லுவாங்க? உனக்கு என்ன வேலை தான் சொல்லுவாங்க. நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் அல்ல, உனக்கும் நீ எந்த பிரதிநிதியும் இல்லை. ஸ்கூல் பள்ளிக்கூடத்தை போய் நான் செக் பண்றேன்னு சொல்லிட்டு நீ யார் போய் செக் பண்றதுக்கு? அப்போ சட்டம் ஒழுங்கை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்த வேண்டும் இந்தியாவில். ஜென்சி அப்படின்ற ஒரு பேர்ல மிட்டா, அதாவது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு போலியான ஒரு கிளர்ச்சியை கட்டமைக்க வேண்டும். இதுக்கு அதே நிறுவனங்களே உறுதுணையா இருக்குது இல்ல, எங்கேயோ இருக்கிற மெட்டா, எங்கேயோ இருக்கிற இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் அந்நியர் வெளிநாடுகள்ல இருக்குது. ஸோ அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்றாங்களே. மோடி அவர்கள் போட்ட பதிவே தூக்குறது, அப்ப இதெல்லாம் நேரடியாவோ மறைமுகம் உதவுறாங்கல்ல, அங்க இருக்கு. பண்ணாங்க. இப்போ அவங்கள அரசாங்கம் பல கேள்விகளை போட்டு திக்குமுக்காட வச்சதுனால இப்போ இன்னைக்கு நீங்க சிஜேபியை பத்தி நீங்க இன்ஸ்டால தேடினீங்கன்னா ஒரு நாளைக்கு வர வீடியோஸோட எண்ணிக்கை பன்மடங்கு குறைந்துள்ளது. முன்னெல்லாம் 10 வீடியோக்கு 7 வீடியோ அவங்க வீடியோ இருக்கும். இப்போ ஒரு 50 வீடியோக்கு அவங்க 3 வீடியோ வந்தா கூட பெரிய விஷயம். காரணம் என்னன்னா, அரசாங்கம் கையாண்ட விதம் தவறு என்று நான் நம்புகிறேன். முதல்ல சிஜேபியை முதல்லயே கழிச்சிருக்கணும். சட்ட விரோதமாக அவங்க அங்க உட்கார்ந்தப்பயே அவங்களை தூக்கி உள்ள போட்டிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. ஆன் ஹைண்ட் சைட் எப்பயுமே நம்ம நடந்து போனதை இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு பேசலாம். பட் அது எதுக்காக பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. பட் ஒண்ணு இதுல கரெக்டான விஷயம் நடந்ததுன்னா, டீப் ஸ்டேட் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிராக சதி பண்ண முடியும் அப்படின்றது இன்னைக்கு அம்பலமாயிருக்கு. அன்னைக்கு அந்த ஜூலை 20 அன்று துப்பாக்கி சூடு நடந்திருந்தால் இதான் சாக்குன்ட்டு எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு பிடிச்சிருக்கும். மிகப்பெரிய அளவுல இந்தியாவில கலவரம் வெடிச்சிருக்கும். இல்ல பிரதமர் அலுவலகத்தையே அடிச்சு உடைச்சிருப்பாங்கல்ல. அன்னைக்கு நடக்காதனால பாகிஸ்தான் முதல் கொண்டு பல நாடுகள் வாட்ஸ்அப் குரூப்ல, பல மாநிலங்கள்ல இருந்த சிஜேபியோட வாட்ஸ்அப் குரூப்ல பாகிஸ்தானி நம்பர்ஸ் இருந்தது, யமன்ல இருந்து ஆட்களோட நம்பர்கள் இருந்தது, துபாயில இருந்து நம்பர்கள் இருந்தது, டர்க்கியில இருந்தது, பங்களாதேஷ். சில நம்பர் எல்லாம் பாகிஸ்தான்ல கராச்சி, லாகூர்ல இருந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கிற நம்பர்ஸ். ஜாங் டெலிகாம்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவோட டெலிகாம் கம்பெனி, பாகிஸ்தான்லயே பெரிய சர்வீஸ் ப்ரொவைடர் அவன் தான். நம்மளுக்கு எப்படி ஏர்டெல், ரிலையன்ஸ் அப்படி மாதிரியும் அவங்களுக்கு ஜாங், அவங்க நம்பரே இங்க ஆக்டிவேட் ஆயிருந்தது சிஜேபி பார்ட்டி வாட்ஸ்அப் குரூப்ல. எப்படி வந்தது?
அப்போ இவங்க பாகிஸ்தானுக்கு துணை சென்றது உண்மை. ரெண்டாவது, த அமௌண்ட் ஆஃப் ஃபண்டிங், பணம் உள்ள வந்தது வந்து பெரிய அளவுக்கு பணம் வந்தது. தேர்தலுக்கு முன்னாடி 2024 தேர்தலுக்கு முன்னாடியும் வந்தது, இப்பயும் வந்தது. எப்படியாவது ஏதாவது செய்து இந்த அரசுக்கு முட்டுக்கட்டை போட வேண்டும்ன்றதுக்கான 3 அடிப்படை காரணங்கள் இருக்கிறது. முதல் காரணம், இந்தியா வந்து தனித்துவமான தன்னிச்சையான வெளியுறவு கொள்கையை மெயின்டைன் பண்ணணும்னு பாக்குது. அமெரிக்கா சொல்றதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும், இப்போ வரைக்கும் நம்ம அப்படி இருக்குமா என்ன? அமெரிக்கா சொல்றது கேட்டுட்டு தான் இருக்கோம். அப்படிதானே, பல விஷயங்கள் அப்படித்தானே இருக்கும். இண்டோ பசிபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கமாண்ட் இருந்தது, பசிபிக் கமாண்ட் மாத்த உடனே மோடி அடுத்து என்ன பண்ணார்? இந்தோனேஷியா போனார், ஆஸ்திரேலியா போனார், நியூசிலாந்து போனார், ஜப்பானோட பிரதமர் இந்தியாவுக்கு வந்து போனாங்க, ஷீஷல்ஸ் போனார். எங்கெல்லாம் தீவுகள் இருக்கோ அந்த தீவுகளுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு வர்றாரு அவர். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்தியா தன்னிச்சையான எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், இந்தியா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை சொந்தமா கட்டமைச்சிட்டு இருக்கு. செமிகண்டக்டர் வந்து யாரெல்லாம் வந்து சொந்தமா பெரிய அளவுக்கு இதுல சோபிக்க முடியுமோ, அதுல வந்து அவங்களோட திறனை காட்ட முடியுமோ, அவங்க வந்து நாளைக்கு மார்க்கெட்டை டாமினேட் பண்ணக்கூடிய தன்மையுடையவர்கள். ஒரு காலத்து அமெரிக்கா கிட்ட இருந்து, ஜப்பான் கிட்ட இருந்து, சைனா கிட்ட, எப்பெல்லாம் அவங்க செமிகண்டக்டர் மார்க்கெட்டை யார் டாமினேட் பண்ணாங்களோ அவங்க உலக பொருளாதாரத்தை டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்தியா அதுல பெரிய அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில. அடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி செக்யூரிட்டின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்காத, அவங்க கிட்ட இருந்து என்ன வாங்காதன்னு சொன்ன காலம் போய், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம யார்கிட்டாலும் என்ன வாங்கிட்டு இருக்கோம், கேஸ் வாங்கிட்டு இருக்கோம். மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்படும், இந்தியாவோட பொருளாதாரம் சரிந்துருன்னு சொன்னப்போ கூட இந்தியா பொருளாதாரம் சரியில்லை. 6.5% 7% வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்கு. ஆமா, 1%, 8% வளர வேண்டிய பொருளாதாரம் 1%. ஆனா மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணா இது பெரிய சரி ஒன்றும் இல்லையே. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அமெரிக்கா கூட ட்ரேட் டீல் நடக்கும் நடக்காது, அது அப்படியே பெண்டிங் போட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம முன்னும் போயிட்டே இருக்கும். அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா, பிரிக்ஸ் அமைப்புக்குள்ள சைனாவோட கரன்சி கை வாங்க கூடாதுன்னு நினைக்கிறோம். அதே சமயத்துல அந்தந்த கரன்சியிலே எப்படி வந்து நம்ம வணிகத்தை வளர்க்க முடியும்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்தியா ரூபிள், சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இந்தியா யுவான், அந்த மாதிரி அந்தந்த பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ளேயே அவங்கவுங்க கரன்சிலேயே எப்படி வணிகத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இல்லை, அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பே விரும்பாததான் அமெரிக்கா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது பண்ண விட்டு அதை வேடிக்கை பார்க்க நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வேற வழி இல்லை இன்னைக்கு அமெரிக்காவுக்கு. அதனாலதான் இந்தியாவுக்குள்ள வந்து ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ணணும், மோடி அரசை வெளியில இது பண்றதுலாம் இல்ல. மோடி அரசை அவங்களுக்கும் தெரியும், மோடி அரசை வந்து இந்திய ஜனநாயகத்தை சீரழிக்கிறது பங்களாதேஷோ நேபாள் மாதிரி அவ்வளவு சுலபம் அல்ல. ஆனா ஆட்டி பார்க்கலாம், சும்மா அப்படி ஷேக் பண்ணி பார்க்கலாம். எதுக்கு கேட்டேன்னா, இவ்வளவு நாள் வராதது இப்ப சமீபத்துல தான் RSS வந்து ஒழிக்கப்படக்கூடிய ஒரு இது அப்படிலாம் சொல்லி அமெரிக்கா வந்து இப்போ வந்துச்சு. இவ்வளவு நாள் வராது, இப்போ எல்லாம் இது பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு இதை வச்சுட்டு ஒரு செக்மேட் வைக்கிறாங்க. அதாவது அமெரிக்கா ட்ரம்ப் அரசாங்கம் வந்து they are feeling desperate. அவங்க நினைச்சபடி மோடி வளைந்து கொடுப்பாருன்ற அவங்க நினைச்சபடி வளைந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு பல்வேறு விஷயங்கள்ல வந்து மோடியோட நிலைப்பாடு, இந்த அரசின் நிலைப்பாடு அமெரிக்காவுக்கு சார்ந்ததாக இல்லை. குறிப்பிட்டு பிரிக்ஸ், ரஷ்யாவோட உறவு, ஐரோப்பாவோட நம்ம சைன் பண்ண ட்ரேட் அக்ரிமெண்ட், நமக்கு இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா மீது இருக்கக்கூடிய கண்ணோட்டமாகட்டும், இல்லை இந்த பெருங்கடல் மீது நமக்கு இருக்கக்கூடிய கண்ணோட்டமாகட்டும், அமெரிக்க கண்ணோட்டத்துக்கு நேர்மாறாகி இருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சைனாவை வந்து மேனேஜ் பண்ணலாம். சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எழுதப்படாத ஒப்பந்தம், நான் 1 நீ 2, இல்ல நீ 1 நான் 2, இது நடுவில் வேற யாரும் வரக்கூடாது. பட் இந்த ஒரு செட்டப்புக்கு ஒரு சேலஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து இந்தியா. நீங்க சொன்ன மாதிரி சார், இந்தியாவில் வந்து ஆட்சி மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்த முடியாது, பட் அசைச்சு பார்க்கலாம்னு சொன்னீங்க. ஆனா அமெரிக்காவை வந்து நம்மளுடைய தலைவர்கள் பல பேர் சொல்லலாம், ஆண்ட தலைவர்கள்லாம் எதிர்த்தாங்க, ஒரு கட்டத்தில் எதிர்த்தாங்க. அவர்கள் உயிருக்குமே அமெரிக்காவால அச்சுறுத்தல் தான் வந்துச்சு, நம்ம பார்த்திருப்போம். மோடி அவர்களுக்குமே வந்துச்சு. ஒருவேளை அதிகபட்சம் அவங்க இதுதான் பண்ண முடியுமா? ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியல மக்களுக்கு. உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்க, இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் மூவ்மெண்ட் வந்து ஏற்படுத்தினது அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும், மனிஷ் சிசோதியா ஆகட்டும், இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அடிப்படையா ராமன் மேக்சஸ் அவார்ட் பெற்றவர்கள். ராமன் மேக்சஸ் அவார்ட் பிலிப்பைன்ஸ் அரசு வழங்கினாலும் அது சிஏஏவின் கைக்கூலிகளுக்கு தான் அது கொடுக்கப்படும். இப்போ சோனம் வாங்சுக் உட்பட, அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட
அசோகா ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு அசோகா ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ட் ஃபவுண்டேஷனோட ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்ல $10,000 அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஆம் ஆத்மி கட்சி என்பதே இன்னொரு பேர் அதுக்கு அமெரிக்கன் ஏஜென்ட் பார்ட்டி. அபிஜித் தீப்கே என்ற நபர் வந்து எங்கேருந்து வந்தான்னு அவன் சொல்லிக்கிறான், அமெரிக்கால இருந்து. அமெரிக்கால தான் இருந்தேன் நான், இது மக்களுக்கு சேவை தான், அங்கேருந்து உடனே வந்துட்டேன். நம்ம மாதிரி இருக்க ஏதாவது ஸோ இருக்கட்டும். ஸோ இந்த ஆம் ஆத்மி கட்சி போன்ற இதெல்லாம் ஃபோனி ஏன்னா ட்ராஜன் ஹார்ஸ். கிரீக்கிய வரலாற்றை படித்தவங்க, ட்ராய் போற படித்தவங்களுக்கு ட்ராஜன் ஹார்ஸ் என்னன்னு தெரியும். அது மாதிரி ட்ராஜன் ஹார்ஸ் தான் இந்த ஆம் ஆத்மி கட்சி. அந்த கட்சியை வைத்து அன்று இந்தியாவில் பெரிய அளவுக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு அவங்க நம்பினாங்க. அதற்கான முன்னோட்டங்கள் எல்லாம் ஒரு அளவுக்கு சக்சஸ் ஆச்சு. டெல்லியில கிட்டத்தட்ட ஆட்சி அதிகாரத்தையே கைப்பற்றியது. ஆனாலும் அப்படி இருந்தும் பாராளுமன்ற தேர்தல்னு வரும்போது பெருவாரியான ஓட்டுகள் வந்து பிஜேபி கிடைச்சு பிஜேபி ஆட்சிக்கு வரும்னு அவங்க எதிர்பார்க்கல. ஆட்சிக்கு வந்த பிற்பாடு 2வது முறை வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. 2வது முறை வந்த பிற்பாடு 3வது முறையும் அவர்கள் தான் வருவார்கள் என்று எதிர்பார்க்கல. டெல்லியே கைப்பற்றுவாங்கன்னு கூட எதிர்பார்க்கல. ஆக்சுவலா 24க்கு அப்புறம் பிஜேபி வந்து பல்வேறு மாநில தேர்தல்களை ஜெயிக்கும் என்று அவர்கள் நம்பவில்லை. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இளம் தலைமுறையை வந்து சும்மா முன்னிறுத்தி இவங்க கட்டமைக்கக்கூடிய போராட்டங்கள் வந்து வெற்றி அடைந்து விடும். அதனால வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜ், ஒரு என்ன சொல்றது, சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர்ல ஒரு பகுதி, ஏதாவது ஒரு பிம்பத்தை கட்டி அமைக்கிறதுக்கு அவங்க முயற்சிக்கிறாங்க. அந்த முயற்சி தோல்வி அடையும் போதெல்லாம் ஒவ்வொரு ஆளை மாத்துறாங்களோ. இது ஃபர்ஸ்ட் இது எனக்கு இது தோல்வி அடைஞ்சுன்னா அடுத்த ரூட் என்ன மொத்தத்தில் இந்த ஆட்சியை வந்து அப்புறப்படுத்தணும். அதுக்கு என்னென்ன முயற்சிலாம் நடக்குது நம்ம எப்படி? உதாரணத்துக்கு தீப்கே பெரிய ஆளாக்கி அவங்க இது பண்ணி அதை பாராளுமன்றம் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண அப்புறம் காக்ரோச்சோட தேவை என்ன ஆச்சு? ஆனா அடுத்த ஆப்ஷன் வைக்கிறாங்களே, அதை இது பண்ணி ஆர்டிகல் 3 கவுத்து போட்ட கரப்பாம்பூச்சி கதை ஆயிடுச்சு. ஓகே. இப்ப இவங்க சொல்றத வந்து யாரும் ஆம்பிளிஃபை பண்றது இல்ல. யாராவது வந்து வெளியே அவங்க பேச்ச கேட்டு பெருசா எடுத்து பேசுறாங்களா? அவங்களுக்கு எதிர்கேள்விகள் இன்னைக்கு எத்தனை வருது? கேட்க ஆரம்பிச்சிட்டேன். மக்கள் வெளியே உஷாராங்க. ஏன் இந்த மாதிரி சார்? அடிப்படையா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எப்பேற்பட்ட கொடுங்கோல் ஆட்சியா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு ஊழல் படிந்த ஆட்சியா இருந்தாலும், அந்த ஆட்சியை மக்கள் அகற்றணும்னு நினைச்சாங்கடான்னா அதற்கு இந்திய மக்கள் ஏற்றுக்கொண்ட விதம் ஓட்டு. உங்களுக்கு பிடிக்காத ஒரு எம்எல்ஏ வரும், எல்லாம் 5 வருஷம் கழிச்சு வரும், இல்லை தெருவில் வந்து ஓட்டு கேட்பாங்க, அப்ப காட்டுறேன் நான் யாருன்னு சொல்லிட்டு. சொல்லுங்களா சொல்ல மாட்டீங்களா? நம்ம கோபத்தை வந்து அவன் வீட்டு முன்னாடி போய் காட்ட மாட்டோம். தேர்தல் வரும்போது அமுக்குற பட்டன் அமுக்கிட்டு வைக்கிற மைய வச்சுக்கிட்டு போயிடுவோம். அந்த கையில வைக்கிற நம்மளுக்கு வைக்கிற கரும்புள்ளி அவனுக்கு குத்துற கரும்புள்ளி. பெரும்பாலும் இதுதான் நம்ம பண்றது. அது எந்த மாநிலத்தில் ஆகட்டும், இந்தியா ஃபுல்லா. ஏன்னா அடிப்படையா இந்தியாவில் வந்து ஜனநாயகம் எண்ணக்கூடிய ஒரு தத்துவம் நம்ம உள்ள அப்படியே உள்வாங்கிட்டோம். நம்ம அதை நம்ம நினைச்சா கூட கைவிட முடியாது. நம்மளுக்கு பிடிக்கலன்னா கூட, இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் யாரும் இந்த ஒரு ஆட்சி மாற்றம் வரும்னு எதிர்பார்க்கல, இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கல. மக்கள் தீர்மானிச்ச பிற்பாடு இன்னைக்கு தோத்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை. இதுதான் நீங்க மத்திய அளவுல பாருங்க, 3வது முறை மோடி வருவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை. 3வது முறையும் காங்கிரஸ் வந்து 100க்கும் மேற்பட்ட சீட்டுகளை வாங்க முடியாமல் 2 டிஜிட் சீட்டே வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல மக்கள் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்க இன்னும் நட்சல் பாத்தீங்கன்னா, அந்நிய சதி வந்து பொருளாதார அடிப்படையிலும் அரசியல் சார்ந்த அடிப்படையிலும் இராணுவம் சார்ந்த அடிப்படையிலும் இந்தியா வளர்வதை அவர்கள் தடுப்பார்கள். அதற்கு உள்நாட்டில இருந்து யாராவது ஒருத்தர் உறுதுணையா வேலை செஞ்சா மட்டும்தான் முடியும். ஆனா இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் அதற்கு பலம் சேர்க்கும் வகையில் இல்லாதனால்தான் இது போன்ற காக்ரோச்சுகள், இது போன்ற புதிய பிரதமர்கள், இந்த எலிகள், பன்றிகள் நாளைக்கு உருவாகும். இன்னைக்கு காக்ரோச், இன்னைக்கு கரப்பானு, நாளைக்கு எலி, நான் இன்னொரு நாள் பண்ணி, இது மாதிரி உருவாயிட்டே வரும். காரணங்கள் மாறும். ஆனா அடிப்படை தேவை அவங்களுக்கு வந்து ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, இந்தியா என்ற நாட்டின் ஒருமைப்பாடும் ஒற்றுமையும் வளர்ச்சியும். இதை அளிக்கிறது தான் அவங்களோட தேவை. சரி சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி ஜெயின்.